ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு த ராக்கீஸ் ரைட். ஸோ யமகா சைட்லேருந்து ஃபைனலாக ஒரு புது அப்டேட் ஒன்று வந்திருக்கு. இந்த பிராண்ட் நியூ MT-15 வண்டி பார்க்க பயங்கரமாக இருக்குதா? இந்த வண்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க எல்லாமே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு முக்கியமான அப்டேட் இந்த டிஸ்பிளே தான். நம்ம FZ ஹைப்ரிட்டில் என்ன டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்களோ அதே TFT டிஸ்பிளே இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்விட்சஸ் எல்லாம் மாறுது, ஸ்விட்ச் கியர்ஸ் எல்லாமே மாறுது. ஸோ கன்சோல் பார்த்திங்கன்னா அதே ஹைப்ரிட், அந்த FZ ஹைப்ரிட்டில் இருக்கிற அதே கன்சோல் தான். ஸோ 2 தீம் வரும், இது ஒரு தீமு அண்ட் தென் இது ஒரு தீமு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா மியூசிக், நேவிகேஷன்ஸு, நோட்டிஃபிகேஷன்ஸு, வெதரு, செட்டிங்ஸு இதெல்லாம் எல்லாமே மாற்றிக்கலாம். ஸோ எக்ஸாக்டாக அப்படியே நம்ம FZ ஹைப்ரிட்டில் இருக்கிற அதே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். அவுட்லுக் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 கலர் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு இன்றைக்கி வந்து அவைலபிளாக இந்த கலர் இருக்குது. ஸோ இந்த கலர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து மேட் ஃபினிஷில் தான் இருக்குது, பட் என்ன காம்பினேஷனே தெரில. பின்னாடி டெயில் கிட்ட பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட்டு, அது இங்கே பார்த்தீங்கன்னா சில்வர் வருது. இது மேட் ஃபினிஷில் பர்பிள், மறுபடியும் இங்கே வந்து பியூர் ஒயிட்டு மெட்டாலிக் ஃபினிஷில். இது என்ன காம்பினேஷன் எனக்கு சத்தியமாக புரியல, பட் ஓரளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ரொம்ப முக்கியமாக இன்பில்டு பார்க்கிங் ஹசார்ட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயந்தான் சீரியஸாக. அதுக்கெல்லாம் மேலே இதில் குயிக் ஷிஃப்டர் வரலை இப்போ வரைக்கும். பழைய MT-15 எப்படி இருக்குமோ அதே டிட்டோ தான் இது, எக்ஸாக்டாக அதே டிட்டோ தான். பெர்ஃபார்மன்ஸில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்னா அந்த TFT டிஸ்பிளே தான். என்ன கேட்டிங்கன்னா பர்சனலாக அந்த டிஸ்பிளே நல்லா தான் இருக்குது, பட் MTக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கலாம். அதே FZ ஹைப்ரிட்டில் கொடுக்காமல் வேறு எதனா ட்ரை பண்ணியிருக்கலாம். ஸோ ரைட் சைட் பார்த்தீங்கன்னா இன்ஜின் கீழ் ஸ்விட்சும், கீழே வந்து இக்னிஷன் ஸ்விட்சும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை கண்ட்ரோல் பண்ணதுக்கான ஸ்விட்சஸ் இங்கே தான் கொடுத்துருக்காங்க. அசார்ட்கான ஸ்விட்ச் இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை பீம், லோ பீம், பாஸ் எல்லாமே இப்படியே கொடுத்துட்டாங்க. ஆரன் கீழே வருது, இது ஒரு சின்ன சேஞ்ச். பழைய MTயில் மேலே ஆரன் வரும், கீழே இண்டிகேட்டர்ஸ் வரும். இதில் ஆரன் கீழே கொடுத்துட்டான். ஒரு சின்ன அப்டேட் தான். கலர்லேயும் டிஸ்பிளேலையும் தான் கை வச்சுருக்காங்க. குயிக் ஷிஃப்டர் அந்த மாதிரி வேறு எதுனா வரும்னு பார்த்தேன், பட் குயிக் ஷிஃப்டர் வரல. உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்குமே வந்து கமெண்ட் பண்ணுறேன். ஸோ வண்டியோட சவுண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் இருக்கிற அப்டேட் மட்டும் தான் நான் கவர் பண்ணியிருக்கேன். அதனால் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நான் ரிப்ளை கண்டிப்பாக பண்ணுறேன். மிக்ஸ்டு கலர்ஸ் எதுனா வந்தால் கண்டிப்பாக அதையுமே அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தயவுசெய்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய vlogs வரும், கூடவே கொஞ்சம் மாதிரி ரிவ்யூஸ் வரும்.